ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமி தினம். அன்றைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு விளக்கை ஏற்றுனா போதும், உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருந்தாலும் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி இந்த 3 நாட்களுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமி வர்றதால அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சந்திர பகவானை தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்லி பலவிதமான வழிபாடை நீங்கள் செய்யணும். ஜூலை 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு பௌர்ணமி மட்டும் இல்லை, ஆடி தபசு, குரு பூர்ணிமா, அப்புறம் ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஹயக்ரீவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மொத்தம் ஞாயிற்றுக்கிழமைகள் பார்த்தீங்கன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை. ஜூலை 21, ஜூலை 28, ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 11. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜூலை 21ஆம் தேதியும் ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இது ரெண்டுமே இந்த 2 தினத்தில் தான் வருது. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஆடி தபஸும் சேர்ந்து வர்றதால ஒரு சில பேர் வீடுகளில் சங்கர நாராயண பூஜை செய்வாங்க. அம்பாள் சங்கர நாராயண கோவிலில் புரிஞ்ச மிகப்பெரிய தவத்தோட வெளிப்பாடா இறைவன் சங்கர நாராயணா காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புராணம். அப்படிப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு சில பேர் வீடுகளில் சங்கர நாராயண பூஜை செய்வாங்க. அதே மாதிரி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தியும் வந்திருக்கு. அன்றைய தினம்தான் ஹயக்ரீவர் அவதரிச்சிருக்காராம். இந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் குழந்தைகளோட கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் பின்தங்கி இருக்காங்க, சரியாக மார்க் எடுக்க மாட்டுறாங்க, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாளைய தினம் ஹயக்ரீவரை வணங்குங்க. அதுவும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஹயக்ரீவரே தாம் பக்கத்தில் லக்ஷ்மி இருக்க மாதிரி காட்சி கொடுப்பார். அவர் தான் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவரை நாளைய தினம் வணங்குறது கூடுதல் சிறப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஹயக்ரீவர் படம் இல்லையா, பெருமாளை மனசார நினச்சிக்கிட்டு பெருமாளுக்கு முன்னாடி 2 ஏலக்காயை வச்சு படைங்க, அது இன்னும் சிறப்பு. கூடவே குரு பூர்ணிமா இருக்குது. குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஆசான் குரு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் குரு பூர்ணிமா. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்த யாரை வேணாலும் நீங்கள் குருவாக நினச்சி அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு மரியாதை செய்யலாம். அதுதான் குரு பூர்ணிமா. இப்படி பல விஷயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஜூலை 21 ஆடி பௌர்ணமி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. இப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் ஒரு வழிபாட்டுக்கும் இரட்டிப்பு பலன்கள் தான் கிடைக்கும். ஜூலை 21ஆம் தேதி ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை 4:50 வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கே, அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கே பௌர்ணமி பிறந்துடுது. அதனால் ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:50 பௌர்ணமி முடிஞ்சிடும். இந்த ஒரு காரணத்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முடிஞ்சால் காலை நேரத்தில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மாலை ஒரு 4:50 ஏற்ற முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமை இரவு முடியறதுக்குள்ளேயே தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணுங்க. இது வேற வழி இல்லை, என்னால் பௌர்ணமி முடியறதுக்குள்ளே ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கடைசி ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு என்னால் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை மாலை 4:50 ஏற்றிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பரப்பி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு அகல் விளக்கு, அதில் திரி போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெயும் திரியும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலே போதும். உங்கள் வீட்டில் நாளைய தினம் எப்போதும் வழிபாடு நடத்துகிற மாதிரி வழிபாடு நடத்துங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு படைங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தட்டை பூஜை அறையில் வச்சுட்டு அது மேலே இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி வேப்பிலைகளை தட்டோட விளிம்பை சுற்றி அடுக்கி வைக்கணும். இவ்வளவு அவ்வளவு அப்படின்னு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. உங்களால் எந்த அளவுக்கு வேப்பிலைகளை அடுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகமாயி அம்பாளை மனசாக நினச்சிக்கிட்டு வேப்பிலையை அடுக்கி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சுத்தமான வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதணும். அது என்னன்னா ஸ்வஸ்திக் சிம்பல். இது ஒரு ஆன்மீக குறியீடு, பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு.
இதை நீங்கள் வெற்றிலையில் எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தை கொட்டி அதில் பசை பதத்துக்கு வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி அந்த குங்குமத்தால் செஞ்சுருக்கக்கூடிய அந்த பசையால் அந்த மையால் எடுத்து வெற்றிலைக்கு நடுவில் ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சி வச்சுடுங்க. இது இரண்டாவது நீங்கள் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா தட்டுக்கு நடுவில் இடம் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் எழுதி வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையை அது மேலே வச்சு அது மேலே ஒரு அகல் தீபம் வச்சு எண்ணெயோ நெய்யோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் அந்த விளக்கை சுற்றி அந்த தட்டிலேயே பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. எந்த பூக்கள் கிடைச்சாலும் சரி, அம்பாளுக்கு அம்மனுக்கு உகந்த எந்த பூக்களை வேணாலும் நாளைய தினம் இந்த விளக்கை சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்யலாம். இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் தான் எரியணும் அப்படின்னு கிடையாது. குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த ஒரு தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. மகமாயி அம்பாள் அம்மனுக்கு உரிய வேப்பிலையையும், வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு தெய்வ மூலிகை. தெய்வத்தோட எந்த ஒரு வழிபாட்டுக்கும் வெற்றிலை பாக்கு பழங்கள் இல்லாமல் நம்ம படைக்க மாட்டோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலையை ஒரே ஒரு இலை எடுத்து ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கு வச்சு தீபம் போட போகிறோம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கணவருக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கணும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமண வரம் சீக்கிரம் அமையணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி இப்படி பலவிதமான வேண்டுதல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனை யார் ஒருத்தவங்களுக்கு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு, வட்டி அதிகமாக போயிட்டு இருக்கு, என்னால் கடன் தொகையை செலுத்த முடியல, அசல் அப்படிங்கிறதே கழிய மாட்டேது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டு மகாலட்சுமி தாயார், அம்மன், அம்பாள் இப்படி பல சொரூபங்களை மனசை நினச்சிக்கிட்டு கூடவே சந்திர பகவான், அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான், இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. பௌர்ணமிக்காக சந்திர பகவானையும் ஞாயிற்றுக்கிழமைக்காக சூரிய பகவானையும் மனசார நினச்சிக்கோங்க. இப்படி ஒரு தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் எரிய விடுங்க. அதுக்கப்புறமா இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் அந்த அகல் விளக்கு எடுத்து பத்திரமா வச்சுட்டு அந்த வெற்றிலை ஒன்று வச்சுருக்கீங்களே, இதை உங்கள் வீட்டோட பீரோவில் இல்லை மணி பர்ஸில், லாக்கரில் ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக வச்சுடுங்க. அது காய்ந்து போனதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடலாம். அது வரைக்கும் அந்த ஸ்வஸ்திக் சிம்பலோட உங்கள் வீட்டோட பீரோவில், லாக்கரில், கல்லாப்பெட்டில் எப்படியே இருக்கட்டும். வேப்பிலையை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த அம்மன் கோவிலில் மரத்தடியில் போய் கொட்டிட்டு வந்துடுங்க. கால்படாத இடமா பார்த்து கொட்டிட்டு வாங்க. இதுதான் அந்த தீபம். ரொம்ப எளிமையாக எல்லார் வீடுகளையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுறது மூலயமா உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனையும் பண பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துக்க முடியும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒருவேளை வேப்பிலை கிடைக்கல, வெற்றிலை கிடைக்கலனா சாதாரணமாக ஒரு தட்டை எடுத்து அதுக்கு நடுவில் ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சி அது மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை வெற்றிலை, வேப்பிலை எல்லாம் கிடைக்கும், என்னால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஒரு விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.